Hello friends, welcome back to our channel. 30 days paleo recipes la இன்னைக்கு 4th day க்கு என்னென்ன different recipes எல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எக் நூடுல்ஸும் மசாலா மோரும் தான் எடுத்திருக்கேன். எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீள் நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கலரா குடமிளகாய் அதையும் நீள் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்திக்கலாம். வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எக் சேர்த்திக்கலாம். இன்னைக்கு நான் 2 எக்கை சால்ட் பெப்பர் சேர்த்து பிளெயின் ஆம்லெட்டா செஞ்சு நீளமா நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சால்ட் சேர்த்திருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். காரத்துக்கு பெப்பர் பொடி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி. இந்த எக் நூடுல்ஸ் கூட கொஞ்சமா தயிர், நிறைய தண்ணி சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துனா மோர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து லஞ்சுக்கு பூண்டு, மிளகு, காலிஃப்ளவர் சாதம், வெண்டைக்காய் பொரியல், சுரைக்காய் தயிர் சேமியா இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு, மிளகு, காலிஃப்ளவர் சாதத்துக்கு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் காலிஃப்ளவர் ரைஸ் சேர்த்திக்கலாம். அடுத்து ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் ரைஸ் குக் ஆனோன்னு எடுத்துடலாம். அடுத்து வெண்டைக்காய் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெயில வெண்டைக்காய், வெங்காயம், சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி முக்கால்வாசி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ரோஸ்டட் பாதாம் 12, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சுரைக்காய் தயிர் சேமியா செஞ்சிருக்கேன். இதனோட டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேல கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பூண்டு, மிளகு, காலிஃப்ளவர் ரைஸ், வெண்டைக்காய் பொரியல், சுரைக்காய் தயிர் சேமியா இதெல்லாம் சாப்பிடும்போது ஒயிட் ரைஸை மிஸ் பண்ண ஃபீலிங்கே இல்லை. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அடுத்து டின்னருக்கு சிக்கன் லெட்யூஸ் ரேப், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லெட்யூஸ் ரேப்க்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் குக் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன்ல பட்டர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்தனதுக்கு அப்புறம் சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். குக் பண்ண சிக்கனை இந்த மாதிரி லெட்யூஸ்ல வச்சுட்டு குடமிளகாய், கேரட், வெங்காயம் இதெல்லாம் நீளமா கட் பண்ணி மேல வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரெஸ்ஸிங்க்கு தயிர்ல உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி மேல போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுடைய அதிகப்படியான எடையை குறைக்க பட்னி இருக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் டிஃப்ரெண்ட் பேலியோ ரெசிபிஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.